சிம்பிளாக ஒரு எக் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க. நான் சுபஸ்ரீ. வெல்கம் டு சுபா குக்கரி. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம், 2 பட்டை சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி வெங்காயம், இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இடித்து வச்ச இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், ஒரு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விடுங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் 4 அவிச்ச முட்டையை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை மசாலாவோட சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். ஒரு கொதி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். இப்போ முட்டை மசாலா ரெடி. பாருங்கள், ஸ்பைசியான முட்டை மசாலா எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சுபா குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.